ஒரு பக்கம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரித்திகாவோட சாப்பாடு சாப்பிட்டு பார்த்து ஐயோ என்னடா இது கன்றாவியாக இருக்குன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. கபிலன் கிட்டே இனிமேல் இவ்வளோ சாப்பிட சமைக்க சொல்லாதடா, சமைக்க வச்சு சமையல் செஞ்சு போட்டு உனக்கு கொண்டுடுவா போல இருக்குது, எனக்கு ஒரே பையன் வேணாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரித்திகா எப்படி இருக்குன்னு கேட்க யாரும் எதுவும் சொல்லாதீங்க பாவம் அவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அத்தை அதனால எல்லாருமே அமைதியாக இருந்துடுறாங்க. சூப்பராக இருக்குன்ற மாதிரி கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக இந்திராணி பாவை கூட்டிகிட்டு வராங்க. வந்தோடனே அவங்க உட்காந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு குழம்பு ஊற்றிக்கிறாங்க. பாப்பா கூட்டி விடுறாங்க. பாப்பா அப்படியே துப்பிடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவ்வளோ நல்லா இருக்குது, நாங்கள் வேணால் தாங்குவோம், குழந்தை எப்படி தாங்குவோம் இந்த நல்ல சாப்பாடு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க நீங்களே சாப்பிட்டு பாருங்கன்னு இந்திராணி கிட்டே சொல்கிறாங்க. இந்திராணி சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே ஃபஸ்ட் டைம் சமைக்கிறனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பாவ ரித்திகா ஆசைப்பட்டு சமைச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஐயோ என்னால் முடியாதுமான ஆளாளுக்கு இருந்துச்சுறாங்க. சரி ஓகே ரித்திகா நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் நம்ம எல்லாருமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ரித்திகா வந்துட்டு நம்ம எல்லோரும் போகும்போது எதுக்கு நம்ம குடும்பம் மட்டுமே போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்ல உடனே சிவா கோயிலுக்கும் புரிஞ்சுது. அப்பாடா எப்படியும் நல்ல விஷயம்ப்பா, இவளாவே நம்மளுக்கு ஒரு ரூட்டு போட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு முடிச்சுக்கிட்டு நீங்கள் வரைக்கும் போயிட்டு வாங்க, நாங்கள் 2 பேரும் வரலன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டு செழியன் வந்துட்டு அவங்க முதலாளி கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு உனக்கு அவார்ட் கிடச்சிருக்குல்ல, அதுக்கு உங்கள் ஒய்ஃப் வருவாங்களான்னு சொல்லிட்டு வேணே வெறுப்பேற்றுற மாதிரி மோனிகா கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு இப்போது நம்ம கிளம்பலாமா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக இங்கே இவங்க வரதை பார்த்துட்டு இந்திராணி வரதை பார்த்து உங்கள் பொண்டாட்டி பற்றி பேசினோன்னே கரெக்டாக வராங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு. அப்புறம் இந்திராணி வந்துட்டு இவங்களை பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிடுறாங்க, அப்செட் ஆகிடுறாங்க. வேறு ஒரு டேபிளில் போய் உட்காரலான்னு சொல்ல வேணும்னே ரித்திக்கு அதை நோட் பண்ணிவிட்டு வேணாம் நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம், இந்த ஹோட்டலே இந்த வியூ தான் சூப்பராக இருக்கும் ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லி சரின்னு வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. வேணே மோனிகா வந்துட்டு ஷெய்யன்கிட்ட போய் ஃபைல் காரில் இருக்க எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சாப்பிட்டு போகலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறால இப்போ நான் அவங்க முதலாளியாக சொல்கிறேன், போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் செடின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்காக போகிறாரு. இதை பார்த்து இந்திராணி செம்ம கடுப்பாயிட்ருக்காங்க. வேணும்னே பேரரை கூப்பிட்டு இதை ஆர்டர் பண்ண அதை ஆர்டர் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மோனிகா செழியன்கிட்ட. இன்னொரு பக்கம் இங்கே சிவாவும் ஆயிலையும் அதே ஹோட்டலுக்கு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்கே தான் வந்துட்டு அந்த வர்மாவோட அவங்க வர போகிறாங்க, அதாவது போதை மருந்து இது பண்ண போகிறது தான் வந்துட்டு வந்திருக்கனால அதே இடத்துக்கு வராங்க. கரெக்டாக வந்தால் இவங்க ஃபேமிலியோடு உட்காந்துருக்கதை பார்த்துறாங்க. ஐடியா ஐயோ இவங்ககிட்ட மாட்டிட போகிறோன்னு முடிக்கிறாங்க. அவங்க இந்த பக்கமாக போக அப்போ ரித்திகா பார்த்துறாங்க, என்னடா இது சிவா மாதிரியே இருக்கே, கூட போகிறது ஐலியா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நேராக நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு நேராக வந்துட்டு அவங்க பின்னாடி இப்படி கையை வச்சு இப்படி கூப்பிட்டேன். பார்த்தா அது வேறு யாரோ 2 பேரும் அப்படியே ஐலி சிவா மாதிரி இருக்குது. 2 பேரும் வந்து மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. ஐலி என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே நம்ம சிவா மயங்கிக்கிட்டே கேட்க நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணேன், என்ன உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல, அப்புறம் என்ன போங்க அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லி விட்டுறாங்க. சிவா வந்து சரி இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. ஃபேமிலியெல்லாம் இங்கே தான் இருக்குது, நம்ம மாட்டக்கூடாது, நம்ம மாஸ்க் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் மாஸ்க்கை போட்டுக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அடுத்த ட்விஸ்ட்டு, பாவையை வந்துட்டு கடத்தி வச்சுக்க போகிறாங்களா, பாவையை எப்படி வந்துட்டு சிவாவும் ஐலியும் மீட்க போகிறாங்க, ஐலி சிவா தான் அதுன்றதை ரித்திகாவோ இல்லை வேறு யாருன்னா கண்டுபிடிக்க போகிறாங்களான்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.